சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மயிலை வேலு தனது முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். மயிலாப்பூரில் உள்ள சத்தியபவனி முத்துநகர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பொதுமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் மயிலை வேலுவை வரவேற்றனர். அப்போது பெண்கள் அவருக்கு மாலை அணிவித்து மலர் தூவி ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களிடம் அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை எடுத்துரைத்து ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 5 ஆண்டுகளில் மயிலாப்பூர் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளதாகவும் அதனை மதித்து கட்சித் தலைவர் மீண்டும் தனக்கு வாய்ப்பளித்துள்ளதாகவும் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் மயிலாப்பூரிலே மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் அவர்களின் சாதனைகள் நின்று பேசுகிறது என்று மக்களிடத்திலே, மக்கள் மனதிலே மிக அதிக வேகத்தோடு உள்ளே நுழைந்திருக்கிறது. அந்த வகையிலே இங்கே மயிலாப்பூரிலே கடந்த 5 ஆண்டுகளில் நானும் நிறைய பணிகளை செய்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையில்தான் எனக்கு மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக மயிலை பகுதி மக்கள் என்னை திரும்பவும் மீண்டும் ஒரு வெற்றி வேட்பாளராக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மயிலை தொகுதி மக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்று சொன்னால், நான் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து உங்களுக்காக உழைத்திருக்கிறேன். மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சின்னம் உதயசூரியன்.